இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு என் ஹஸ்பண்ட் வரேன்னாரு. இன்னும் காணோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். எப்படா போகலாம், வெளியில் போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் காணோம். சரி அப்படியே வெளில விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனும் அது இதுன்னு கேட்டிருந்தான். சரி கொஞ்ச நேரம் விளையாடுறோமா அப்படின்னா சரி பெர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டேன். சரி விளையாடுங்க கொஞ்ச நேரம், அவர் வர வரைக்கும் என்ன வேலை அப்படின்ட்டு எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். வெளியில் பார்த்தோம்னா இன்னும் காணோம் அவரை. அப்புறம் கொஞ்ச நேரம் சரி விளையாடுறேன்னாங்கன்ட்டு ஓகே சொன்னால் என்ன வச்சே விளையாடுறாங்க. நான் உட்காந்துருந்தேன், கால் தாண்டி தாண்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் டான்ஸ் ஆடுறேன்னாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு பாட்டே இல்லை, ஆனால் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எனக்கு காமெடியாக தான் இருந்துச்சு. என்னடா பாட்டே இல்லாமல் தனியாக டான்ஸ் ஆடுறாங்களே அப்படின்ட்டு. சரி அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அவரை காணோமே அப்படின்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு. டான்ஸ் ஸ்டெப்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் அப்படியே வெளியில் வந்தாச்சு. அங்கே பார்த்தா 2 ஆப்போசிட். பையன் பார்த்தீங்கன்னா எது பண்ணக்கூடாதுங்கிறோமோ அதுவே பண்ணுறது. பாப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே சாது. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு என்னமோ பண்ணிட்டு விளையாண்டுருக்காங்க. அப்படியே விளையாண்டுட்டு ஒரே ஜாலி தான். அவர் வரக்கு லேட்டாக நான் தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களாம் ஜாலியாக விளையாண்டு தான் இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டார். அப்புறம் அப்படியே கிளம்பி பர்ச்சேசிங். என்ன ஆனுவல் டே, பாப்பாவுக்கு ஆனுவல் டே, அதனால் எல்லாம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டோம். எல்லாம் இந்த ஒரே ஹாப்பி. பாப்பாக்கும் என்ன வாங்குறதுன்னு தெரியல, எதை விடுறதுன்னு தெரியல, ஒரே ஜாலி தான். சரி அவங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அவளே செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா அவளுக்கு வேண்டியது. அதில் நம்ம சாருக்கு வேறு திடீர்னு நரோட்டோ கார்டு ஞாபகம் வந்துருச்சு. நரோட்டோ ஃபேன் ஆச்சே, மம்மி அம்மா அம்மான்ட்டே இருந்தாங்க. சரி எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லியாச்சு. ஒரே ஹாப்பி. எது எடுக்கிறதுன்னு தெரியல. அது வேணும் இது வேணும்னு தேடிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக. அப்படி இப்படியோ ஒன்று எடுத்தாச்சு. செலக்ட் பண்ணோன்னே ஹாப்பி, ஒரே ஹாப்பியாக. எது எடுக்கிறதுனே தெரில, எல்லாம் கலர் கலராக இருக்கா. இந்த கலரில் ஒன்று அந்த கலரில் ஒன்றுன்ட்டு ஒரே இது. சரி ஏதோ ஒன்று எடுமா அப்படின்னதுக்கு அப்புறம் 2 எடுத்தாங்க. அந்த 2 வச்சுட்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஆட்டோன்னு நாங்களே நினச்சிச்சு. அப்புறம் இவரும் பாப்பாவுக்கு அது இதே எடுத்துறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே தம்பியும் போட்டு ஓட்டிட்டு அப்படியே எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அவன் பயந்து ஓடிட்டு இருந்தான். அப்புறம் பாப்பாவுக்கு பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு முடியவே மாட்டேங்குது. அது எடுக்கிறா இது எடுக்கிறா, அப்புறம் செயினோடது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. போதும் பாப்பா பர்ச்சேசிங் போதும், அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புறம் சரி நம்மளுக்கு குழந்தைங்கள விட வேறு என்ன வேணும், அவங்க ஹாப்பி. சரி அதுதான் நம்மளுக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு நாங்களும் வந்தாச்சு. அப்புறம் பார்த்தா கரெக்டாக கிளம்புறோம், மழை. சார் பாருங்கள் டில்லி விஜய் மாதிரி நிற்கிறாரு ஜாலியாக மழையில். எங்கே போகக்கூடாதுங்கிறோமோ கரெக்டாக அது போட்டுட்டு நாங்கள் மழையில் போகிறோன்ட்டு. அப்புறம் சரி மழை கொஞ்சம் கம்மியானோடனே கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பை பாய்.